ஓகே, முதல்ல மார்க்கெட் எந்தெந்த வேஸ்ல ப்ரோ டிராவல் ஆகும்? தெர் இஸ் டூ வேஸ் மார்க்கெட் டிராவல்ஸ். நான் ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்துருப்பேன். என்னென்ன? ம் ட்ரெண்டிங் சைடுவேஸ் ப்ரோ. அது ட்ரெண்ட் ப்ரோ, அது கேட்கல. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். மார்க்கெட் மூவ்ஸ் இன் டூ ஸ்டேஜ். ஓகே, ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். எய்தர் அது இன்டர்னல் டு எக்ஸ்டர்னலா இருக்கும், இல்ல எக்ஸ்டர்னல் டு இன்டர்னலா இருக்கும். ஓகே, இதை தாண்டி மார்க்கெட் ரெண்டு விஷயம் பார்க்கும். ஒன்னு ஆஃபர் ஃபேர் வேல்யூ பிரைஸ், இன்னொன்னு அண்ட் லிக்விடிட்டி. இந்த ரெண்டு வேலையை மார்க்கெட் பார்க்கும். மார்க்கெட் ஆப்ரேட் ஆகிற விதம் இது. மார்க்கெட் பார்க்குற ரெண்டு வேலை இது. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இப்ப இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல்னா என்னன்னா ப்ரோ அப்படின்னா, முதல்ல என்னென்னலாம் இன்டர்னல் சொல்லிடுறேன். இன்டர்னல்னா நத்திங் பட் பிடிஆர். இதை நம்ம ஒரு நாள் ஒரு பிடிஆரே பார்க்க ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும் போது உங்களுக்கு புரியும். மொத்தம் எத்தனை பிடிஆர் ப்ரோ இருக்கு அப்படின்னா, அது எக்கச்சக்கமான பிடிஆர் இருக்கு. ஒரு 70 கிட்ட இருக்குது ஐசிடியோட. நம்ம அது எதையுமே எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம். நம்ம யூஸ் பண்ண போற பிடிஆர்ஸ்லாம் எஃப்இஜி, ஓபினா ஆர்டர் பிளாக், பிபினா பிரேக்கர் பிளாக், ஐஎஃப்இஜினா இன்வெர்ஷன் எஃப்இஜி. அதை நம்ம போக பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் இந்த எஃப்இஜி. அப்ப எக்ஸ்டர்னல்னா என்ன ப்ரோ அப்படின்னா, லிக்விடிட்டி பூல்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி இருக்கு? லிக்விடிட்டியோட பேசிக் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தனே. நீ ஆன்சர் பண்ணாத ரஞ்சித். வேற previous day, previous week, previous month. செஷன் லிக்விடிட்டி இருக்கு ப்ரோ. Kill zone. கில் ஜோன்ஸா? Kill zone. கில் ஜோன்ல அது செஷன் ஹைஸ் அண்ட் லோ ப்ரோ. கில் ஜோன் செக்ஷன் இல்ல செஷன். சோ அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் பூல்ஸ். இப்ப மார்க்கெட் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு ப்ரோ. இன்டர்னல்னா என்ன? பிடிஆர்எஸ். எக்ஸ்டர்னல்னா லிக்விடிட்டி பூல்ஸ். ஓகே, இது ரெண்டும் கிளாரிஃபை ஆயிடுச்சா? ப்ரோ. ஓகே. இப்ப எஃப்இஜினா என்ன ப்ரோ அப்படின்னா, சி இது ஒரு கேண்டில், இது ரெண்டாவது கேண்டில், இது மூணாவது கேண்டில். இந்த முதல் கேண்டில் இப்ப நீங்க கேண்டில்ஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னா விக்கு பக்கத்துல தொட்டுக்கிட்டே வரும். இந்த விக்கு முடிதா அடுத்த விக்கு இங்க தொடும். அந்த மாதிரி விக்குன்றது பக்கத்துல தொட்டுக்கிட்டே வரும். இன்கேஸ் இப்படி தொடாம ஏதோ ஒரு சார்ட் இப்படி இருக்கு, இப்படி தொடாம இந்த முதல் கேண்டிலோட பாடியும் இந்த மூணாவது கேண்டிலோட இந்த விக்கும் இப்படி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடாம இருக்கும். இங்க ஒரு மைன்யூட் கேப் தெரிஞ்சா உங்களுக்கு வேணாம், இது இதுக்கு குட்டி கொண்டு போட்டுக்கிட்டு இங்க ஒரு மைன்யூட் கேப் தெரிஞ்சா ப்ரோ டிஃபரன்ஸ் இந்த முதல் கேண்டலுக்கும் இந்த மூணாவது கேண்டலுக்கும் நடுவில் இந்த வாய்டு தெரியுது. இதுக்கு பேரு தான் எஃப்இஜி அப்படின்னு. இப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன ப்ரோ இந்த இடத்துல எங்களுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, இது ஃபுல்லா அக்ரெஷனா பையர்ஸ் வந்திருப்பானுங்க. இன்கேஸ் இது பை எஃப்இஜி இருந்தா, ஏன்னா இது மேல அப்சைட்ல இருக்கிறதுனால இதுக்கு பேர் பை சைடு எஃப்இஜின்னு. இது ஃபுல் அக்ரெஷன்ல ஏத்தும் போது என்ன ஆகும்னா, மார்க்கெட்ல ரெண்டு பேரும் சரிக்கு சமமா இருக்கணும். கரெக்டா? ஒருத்த மேல பையர் இருந்தா செல்லர் இருக்கணும், அடுத்து பையர் இருக்கணும், செல்லர் இருக்கணும். இப்படிதானே அந்த ஸ்ட்ரக்சர் போகும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அக்ரெஷன், எல்லாமே ஃபுல்லா பையர்ஸ் டாமினேஷன். அப்ப செல்லர்ஸ் இங்க மிஸ் ஆகுறாங்கல்ல. அப்ப மார்க்கெட்ல இப்ப ஒரு தரப்பினர் தான் இருக்காங்க. அப்ப இன்னொரு தரப்பினரை கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்து மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணணும். அந்த இங்க வர இந்த செல்லு மூதான் இதை பேலன்ஸ் பண்ணுது. அப்ப இந்த எஃப்இஜிக்குள்ளதான் இதை ட்ரேட் ஆகி ஆகணும். அதனாலதான் இந்த கேப்பை விட்டு போறானுங்க. எதுக்கு? அப்புறம் வந்து அதை ஃபில் பண்றதுக்கு. இப்ப இது ஃபில் ஆச்சா ஆகலையான்னு எங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும் அப்படின்னா, சி இதுல வந்து நிறைய இருக்கு. இந்த எஃப்இஜி வந்து லைட்டா இப்படி கிஸ் குத்துட்டு போவோம், இல்லைன்னா நல்லா டீப்பா இவ்வளவு கீழே வந்துட்டு போலாம், இல்ல இப்படி வந்துட்டு இங்க இருந்தே கூட பவுன்ஸ் ஆகலாம். சோ இதுக்கு ஒரு கிரைடீரியாவே கிடையாது. லைக் இவ்வளவு தூரம் தான் ட்ரேட் ஆகணும், இங்க வரணும், இங்க வரக்கூடாது அப்படின்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இந்த எஃப்இஜிக்கு கிடையாது. ஆஸ் லாங் அஸ் உனக்கு இந்த எஃப்இஜிக்குள்ள வராம பத்தியா ஒரு கேண்டில், ப்ரோ
இந்த கேண்டிலோட விக்கு எவ்வளவு தூரம் வேணா போட்டோம், பிரச்சனை கிடையாது. இந்த கேண்டிலோட பாடி இந்த எஃபிஜிக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. இதுதான் இங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த பாடி இதுக்கு கீழே க்ளோஸே வச்சிடக்கூடாது. புரியுதா? புரிஞ்சதா கைஸ்? இப்ப இப்படி க்ளோஸ் வைக்காம இருந்தான்னு வைங்களேன், இதுக்கு பேரு தான் ஃபேர் வேல்யூ பிரைஸ்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இங்க பிரைஸ ஃபேரா ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டானுங்க. பையரும் வந்துட்டானுங்க, செல்லர்ஸும் வந்துட்டானுங்க. அப்ப சரிக்கு சமமா முடிஞ்சிருச்சு. அப்ப ஃபேர் வேல்யூ பிரைஸ் மார்க்கெட் இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? ஆஃபர் வேல்யூ ஆஃபர் வேல்யூ பிரைஸ் போட்டா, சாரிப்பா, ஆஃபர் ஃபேர் வேல்யூ பிரைஸ். அப்ப இங்க பிரைஸ் ஃபேரா ஆஃபர் ஆயிருச்சா கைஸ்? அப்ப அப்படியே அந்த ட்ரெண்டை சஸ்டெயின் பண்ணி கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. இது இந்த எஃபிஜிக்கு கீழே இப்படி பாடி க்ளோஸ் வச்சுட்டானா இதுக்கு பேர் என்னது? இங்க பிரைஸ் டஸ் நாட் ஆஃபர் ஃபேர் வேல்யூ பிரைஸ்னு அர்த்தம். அப்ப டஸ் நாட் ஆஃபர் ஃபேர் வேல்யூ பிரைஸ்னா இப்ப என்ன நடக்கும் மார்க்கெட்ல? லிக்விடிட்டி ஆகும். அடுத்த பாயிண்ட் என்ன? ரஞ்சித்தை தவிர்த்து வேற யாருமே ஆன்சர் பண்ண முடியாதா? லிக்விடிட்டி ஹேண்ட் பண்ணோம் ப்ரோ. டவுன் ப்ரோ. அது எதுவா இருக்கும்? இதர் இங்க ஏதாவது ஒரு ஸ்விங் லோ கிடக்கும், இல்ல இது செஷனோட லோவா இருக்கும், இல்ல இது ப்ரீவியஸ் டேவோட லோவா இருக்கும், இல்ல இது போன வாரத்தோட லோவா இருக்கும். ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி இங்க அண்ட் ஆகும். புரியுதா கைஸ்? ஓகே ப்ரோ. இதுக்கு பேர் தான் ஃபேர் வேல்யூ பிரைஸ். ஃபேர் வேல்யூ பிரைஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாப்போமா? எஃபிஜினா முதல்ல புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இது அப் ட்ரெண்ட்ல வந்தா இதுக்கு பேர் பை சைடு எஃபிஜி. இதுக்கு பேர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினா என்னன்னா பை சைடு இம்பேலன்ஸ், செல் சைடு இன்எஃபிஷியன்சி. இப்ப இந்த பேர்லயே இருக்கா பை சைடு இம்பேலன்ஸ். இதுக்கு பேர் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு மாடல்ல ஒருத்தருக்கு பிடிச்ச பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் பை சைடு இம்பேலன்ஸ். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இம்பேலன்ஸ்னா இந்த இடத்துல எதுவுமே ஆஃபர் ஆகல, லைக் இது வெற்றிடம். அடுத்தது செல் சைடு இன்எஃபிஷியன்சி. செல் சைடு இன்எஃபிஷியன்சி என்ன? அந்த செல் சைடு பற்றாக்குறை. அதை வந்து இங்க ஃபில் பண்ணிட்டு பேலன்ஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். புரியுதா இதுக்கான ஃபுல் ஃபார்ம்? இப்ப இதுக்கு அடுத்தது, இப்ப இது ஓகே ப்ரோ, இது புரிஞ்சிச்சு. மேல பை சைட்ல வந்தா இதுக்கு பேர் பிசி. நீங்க இனிமேட்டு பிசி அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல. இதுக்கு பேர் எஃபிஜி, அவ்வளவுதான். இம்பேலன்ஸ், பிசி அதெல்லாம் உட்காந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கான பேர். அதெல்லாம் பேர் தான் வித்தியாசமா இருக்கும். அதோட வேலை என்ன? பிரைஸ ஃபேரா ஆஃபர் பண்ணுதா இல்லையா? அந்த இந்த படத்துல கேக்குற மாதிரி தான், நைட்டு வருவீங்களா மாட்டீங்களா, அவ்வளவுதான். புரியுதா? அது பை சைட்ல வந்தா பை சைடு எஃபிஜி, செல் சைட்ல வந்தா செல் சைடு எஃபிஜி, அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப் ட்ரெண்ட்ல பை சைடு எஃபிஜின்னு வாங்க, டவுன் ட்ரெண்ட்ல செல் சைடு எஃபிஜின்னு வாங்க. புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது ஏதாவது கன்ஃபியூஷன், ஏதாவது டவுட்ஸ்? இல்ல ப்ரோ. கிளியரா? கிளியர் ப்ரோ. ஓகே, இப்போ இந்த எஃபிஜி சார்ட்ல பார்க்க ஆரம்பிக்குமா? பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் கைஸ், ஐபேடை மட்டும் க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சிடும். இப்ப இந்த மொத்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே, இப்ப இது எஃபிஜி எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கும் டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்ப அது 5 மினிட்ல இருந்ததுன்னா 5 மினிட்ல அது ஃபேர் ஆஃபர் ஆகும்னு அர்த்தம். ஆனா M15 1 ஹவர்ல ஃபேர் ஆஃபர் ஆயிருப்பான். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது.
5 மினிட் டைம் ஃப்ரேமா மகேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்ப அடுத்து லிக்விடிட்டி தேடி போகும்போது நான் லிக்விடிட்டி டார்கெட் இருக்கிறேன்னு அடிக்கக்கூடாது, மாட்டிப்பீங்க. புரிஞ்சுதா? அந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆச்சா? அதே மாதிரி எல்லா எஃப்இஜியும் கிடையாது. இந்த எஃப்இஜிக்குள்ள இன்னும் நிறைய மேட்டர் இருக்கு. அதுல எந்த எஃப்இஜி யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜியா மாறிடுச்சு. அப்ப இது என்ன மீன் பண்ணுது ப்ரோ? இந்த இடத்துல பிரைஸ் ஃபேர் ஆஃபர் ஆயிருக்கா அவளையா? ஃபேர் ஆஃபர் ஆகல ப்ரோ. ஃபேர் ஆஃபர் ஆகல. ஆனா இங்க இருக்க எஃப்இஜி தான் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆச்சே தவிர்த்து இங்க இருக்க எஃப்இஜி ரெஸ்பெக்டட் தானே. அப்ப ஏன் இந்த எஃப்இஜி நம்ம மதிக்க கூடாது? பிரீமியம் டிஸ்கவுண்ட் நீ இப்ப செல் பண்ண போற, அப்ப பிரீமியம்ல தான் செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட்ல செல் பண்ணக்கூடாது. டிஸ்கவுண்ட்ல இருக்க எஃப்இஜி உனக்கு வயலேட் ஆனா என்ன ஆகலனா என்ன? புரியுதா? இத பத்தி நம்ம இன்டெப்தா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் வச்சு எப்படி எஃப்இஜி, இப்போதைக்கு உங்களுக்கு அந்த எஃப்இஜியே காட்ட போறேன், அவ்வளவுதான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு எஃப்இஜி இருக்கா? தெரியுதா ப்ரோ? இப்ப இங்க பிரைஸ் ஃபேர் ஆஃபர் ஆகியிருக்கா ஆகலையா ப்ரோ? ஃபேர் ஆஃபர் ஆயிருக்கு ப்ரோ. ஃபேர் ஆஃபர் ஆயிருக்கு. இப்ப இங்க ஃபேர் ஆஃபர் ஆயிருக்கா இல்லையா? இல்ல. அப்ப ஃபேர் ஆஃபர் ஆகலாம். அடுத்து என்ன நடக்க போகுது? லிக்விடிட்டி எங்க இருக்க இந்த ஸ்விங்க தூக்கிட்டானா? அடுத்த எக்ஸாம்பிள் இங்க ஃபேர் ஆஃபர் ஆயிருக்கா இல்லையா? இங்க ஆகல. ஃபேர் ஆஃபர் ஆகல. இங்க இந்த எஃப்இஜி ஃபேர் ஆஃபர் ஆயிருக்கான். ஆனா இங்கேயுமே ஒரு லிக்விடிட்டி அண்ட் ஆயிருக்கும். அது உள்ள போ 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 இது ஒரு ராபிட் ஹோல். இங்க தெரியுது அந்த ஒரு குட்டி ஸ்விங் M15ல இங்க டிஸ்ரெஸ்பெக்ட் ஆனவன் இங்க வந்திருக்கான். அது ஏன் இங்க வந்திருக்கானா அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. இது எஃப்இஜி பிரீமியம்ல இருக்கு, இது டிஸ்கவுண்ட்ல இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மாறிட்டான். அப்ப டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு மேல போவோம். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடம் இங்க இருக்கக்கூடிய இந்த எஃப்இஜி என்ன ப்ரோ ஆயிருக்கு? ரெஸ்பெக்ட் ஆயிருக்கா இல்லையா ப்ரோ? இங்க இருக்க ஸ்விங்ல இருக்க லிக்விடிட்டி தூக்கிட்டானா? இப்ப இங்க இருக்கிற எஃப்இஜி ரெஸ்பெக்ட் ஆயிருக்கா இல்லையா? அப்ப ஃபேரா பிரைஸ் ஆஃபர் பண்ணிட்டான். ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிடும் பிரைஸ். புரியுதா அந்த டிஃபரன்சியேஷன்? புரியுதா கைஸ் டிஃபரன்சியேஷன்? புரியுது ப்ரோ. எல்லாருக்கும் புரிஞ்சுதா எஃப்இஜினா என்னன்றது? புரியுது ப்ரோ. அதோட பர்பஸ் என்னன்றது புரியுதா? பிரைஸ் ஆஃபர் பண்ணாம போறோம். புரியுது ப்ரோ. இப்ப இங்க பாருங்களேன், இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, அது இங்க பிரைஸ் ஃபேர் ஆஃபர் பண்ணிருக்கு. அப்படியே இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இங்க ஃபேர் ஆஃபர் பண்ணல, தெரியுதா? பாடி கீழே க்ளோஸ் வச்சுட்டான். இப்ப அடுத்து எங்க போறான்? அப்ப லிக்விடிட்டி லோ. யார் இப்ப லோன்னா? நான் தான் ப்ரோ. நான் லோ ஹை நான் சொன்னேன். அதான் லிக்விடிட்டி தான். அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கணும். ஓகே. லிக்விடிட்டி தூக்கிட்டானா? அவ்வளவுதான். இந்த லோ ஹை அதெல்லாம் நான் கேட்கல. ட்ரெண்ட் என்னவோ அப்போ அது டிசைட். இப்போதைக்கு என்ன அர்த்தம்? ஆஃபர் பிரைஸ் ஃபேரா ஆஃபர் பண்ணலாம். அப்ப என்ன நடக்கும்? பதினோரு பேர் இருக்கீங்க கைஸ் மீட்டிங்ல. லிக்விடிட்டி அனுப்பணும். ஆஃபர் பண்ணா லிக்விடிட்டி எடுப்பாங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல பிரைஸ் ஃபேர் ஆஃபர் ஆயிருக்கா இல்லையா? ஆஃபர் ஆயிருக்கு. இங்க
அங்கேயா? இங்க ஆகல. அடுத்து லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப நாங்க எப்படி ப்ரோ, இப்ப நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் எஃப்இஜி எடுத்துட்டு வரணுமா ப்ரோ? அவ்வளவு தூரத்துல இருந்தா எடுத்து தேவையில்ல. ஒரே நிமிஷம் சொல்லுமி, எங்க போற? ஓகே ஒரே நிமிஷம். நானும் சாப்பிடலாம்ல? ஓகே. ஏய் உன்னை கீழே வர சொல்றாங்க பாரு. நான் என் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நான் முடிச்சு பேசுறேன். சீக்கிரம் எனக்கு வண்டி வேணும். ஏய் கதவுலாம் சாத்திட்டு போ. இப்ப இங்க நாங்க இப்ப நீங்க எடுத்துட்டு வர மாதிரி நாங்க ரொம்ப பின்னாடில இருந்தெல்லாம் எடுத்துட்டு வரணுமா ப்ரோ? அப்படிலாம் அதெல்லாம் வேணாம். யார் வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் மைக்கு, அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? கரண்டா இருக்கிற மார்க்கெட்ல இருக்க லிக்விடிட்டிஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். ஓகேவா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு எஃப்இஜி இருக்கு, குட்டி வந்து எஃப்இஜி. இப்ப அதை இங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றோம். அடுத்த மார்க்கெட் எங்க போவோம்? எடுக்க. ஸ்விங் ஹையை தூக்கிட்டானா? இப்ப இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் கான்செப்டை இங்க உள்ள அப்ளை பண்ணுங்களேன். இங்கதான் அதோட பியூட்டியே வரும். எஃப்இஜின்றது இன்டர்னல் சொல்லணும் ப்ரோ. இன்டர்னல். அடுத்து எக்ஸ்டர்னல்னா என்ன? லிக்விடிட்டி சொல்லணும். ஆமா. ஸ்விங் ஐயா எக்ஸ்டர்னல் போயிட்டானா? அடுத்தது எஃப்இஜி இன்டர்னலா? இப்ப ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் இது? அப்ப இன்டர்னல் ஃபில் பண்றான், எக்ஸ்டர்னல் போறான். இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். அப்படியே பாருங்களேன், ஒரு கூர்வ மாதிரியே ஹையர் லோ, சாரி லோவர் லோ, இங்கதான் சேஞ்ச் ஆஃப் கேட்டது. அப்ப இது வந்து கணக்கு வராது. இது இங்க வரும், இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மைன்யூட்டா வரும். பட் அது உங்களுக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கேயே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. அப்ப இங்க லோவர் ஹை, லோவர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. அடுத்த மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல போறான்? அப்ப ஹையர் லோ கிடைச்சிச்சு, அடுத்த ஹையர் ஹை, ஹையர் லோ, சாரி ஹையர் லோ, அடுத்த ஹையர் ஹை, மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அகைன் இன்னொரு ஒரு ஹையர் லோ, அடுத்து ஹையர் ஹை, அடுத்து ஹையர் லோ, அடுத்த ஹையர் ஹை. இப்ப புரியுதா அந்த ஸ்ட்ரக்சர் ஏன் நான் போட சொன்னேன்னு? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இப்ப அடுத்து என்ன நடக்கும் மார்க்கெட்ல? இந்த வாரம் முடிய போகுது. இப்ப மேபி நெக்ஸ்ட் வீக் வரும்போது இந்த காலைல இந்த இடத்துக்கு வந்துட்டு அகைன் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் போலாம், அகைன் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், அகைன் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இதுதான் அந்த மார்க்கெட்டோட ஆப்ரேட்டிங் மெக்கானிசம். புரியுதா? ஐயோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? கிளியரா? புரியல ப்ரோ. ஆக்சுவலா எஃப்இஜி எத்தனை தடவைனாலும் அது வந்து ஆஃபர் பிரைஸ். அவன் எத்தனை தடவை வேணா வருவான் அந்த ஒரு எஃப்இஜிக்கு, கணக்கே கிடையாது. ஒன் டைம் யூஸ் ப்ரோ இது. ஒரு தடவை வந்துட்டு போனா அதுக்கப்புறம் வரக்கூடாது. அந்த மாதிரி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ஓகேவா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த எஃப்இஜில எவ்வளவு தடவை சுத்திக்கிட்டு இருக்கான் ப்ரோ. அதே மாதிரி இப்ப ஹையர் டைம் ஃப்ரேம்ல எஃப்இஜி வந்து ரெஸ்பெக்ட் ஆயிருக்கும், லைக் கீழ இருந்து கே விட்டுட்டு போயிருக்கும். ஆனா லோவர் டைம் ஃப்ரேம்ல அது பாடி க்ளோஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுதான் டைம் ஃப்ரேமோட பியூட்டி. இப்ப நீ பார்த்தனா, இப்ப டெய்லி டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டனா, டெய்லியில பார்த்தனா இங்க இவ்வளவு பெரிய விக்கு விட்டுருக்கானா இந்த இடத்துல, பாடியே க்ளோஸ் வைக்கல. ஆனா நீ எதுக்கு போய் 4 ஹவர்ல தேடிக்கிட்டு இருக்க? ஏன் 4 ஹவர் எஃப்இஜி எடுக்கிற? அதான் உனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்லயே அவன் பாடியை க்ளோஸ் வைக்கலையே. அப்ப நீ போயிட்டு இதை போயிட்டு ரிஃபைன் எல்லாம் பண்ணக்கூடாது. டெய்லியில வரைஞ்சிட்டு நான் போயிட்டு 4 ஹவர்ல வரைய போறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அவன் தான் உனக்கு 4 ஹவர்லயுமே இங்க இன்வாலிடேட் பண்ணிட்டானே.
ஓகே ப்ரோ. அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்தா நம்ம லோவர் டைம் ஃப்ரேமை வச்சு செக் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அவசியம் கிடையாது. உனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமே உனக்கு ஒத்துக்கிட்டான், நான் ஆஃபர் பிரைஸ் ஃபேர் ஆஃபர் பண்ணிட்டேன்டா, ஹையர் டைம் ஃப்ரேம் நான் டெய்லி ஒத்துக்கிட்டான். 4 hour நான் லுச்சா பையன் அவன் நான் சொல்றது கண்டுக்க கூடாது. ஓகே ஓகே ப்ரோ. உங்களுக்கு எப்பவுமே இங்க பின்னாடி இருக்கிறப்ப எஃப்இஜி எல்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது. கரண்ட் மார்க்கெட்ல இருக்கும். விச் மீன்ஸ் கரண்ட் மார்க்கெட்னா கடந்த 2 வாரம், லாஸ்ட் 2 வாரம். இப்ப இது பாத்தீங்கன்னா இது போன வாரத்துக்கு முந்தின வாரம், இது இந்த வாரம். சோ இந்த கரண்ட் சர்க்கிள்ல தான் நீங்க எஃப்இஜிஸ் தேட ஆரம்பிக்கணும். போயிட்டு பழைய இப்ப இந்த இடத்த விட்டுட்டு நான் இங்க இருந்து போய் வச்சு வரேன் ப்ரோ இந்த சைட்ல இருந்து, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. இந்த இடத்துல இருக்க ஒண்ணு, இந்த இடத்துல இருக்க ஒண்ணுத்தையும் பாருங்களேன், வைலேட் பண்ணுவோம் பிரைஸ். பாடிக்குள்ள சேர்க்கிறான், வைலேட் ஆயிடுச்சு. அப்ப அடுத்து என்ன டார்கெட்? லிக்விடிட்டி அடிச்சிட்டான். இப்ப இங்க இருக்க லிக்விடிட்டி அடிக்க அவன் என்ன பண்றான், ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இங்க இருக்க எஃப்இஜி யூஸ் பண்ணி போய் அந்த ஐ அடிக்கிறான். தெரிஞ்சா இங்க இங்க வர இந்த லெஃப்ட் சைட்ல வரக்கூடிய எல்லா எஃப்இஜியுமே யூஸ்லெஸ்ஸா மாறிடும் உங்களுக்கு. இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ட்ரெண்ட் இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கா இல்லையான்றது. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இங்கதான் இதோட பியூட்டியா நடக்கும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இப்ப அப் ட்ரெண்டுக்கு மாறிட்டான்ற பட்சத்தில் இந்த லெஃப்ட்ல இருக்கிற எல்லா பீடியரையுமே உங்களுக்கு இங்க என்னவா இருக்கும், ஒரு சின்ன தடங்களா இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அப்புறம் இங்க ஃபார்ம் ஆகிற பீடியரை யூஸ் பண்ணி அவன் கண்டினியூ ஆகும், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இங்க லெஃப்ட்ல வரக்கூடிய இந்த எஃப்இஜி எல்லாமே நமக்கு என்ன பீடியர், கரெக்டா? அந்த பீடியர் எல்லாம் எதுக்குன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன பிட் ஸ்டாப். நீங்க போயிட்டு கொஞ்சம் 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 ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆனோடனே பேட்டர்ன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இல்ல ட்ரேடிங்கை பத்தி ஃபுல்லா நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எஃப்இஜி ஓல்ட் ஆயிடுச்சுப்பா நம்ம செல்லு போலாம், இன்னும் செல்லு அவங்களோட செல் ஆர்டர் கலெக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன் நான் சொல்ல ஞாபகம் இருக்கா, நம்ம போடுற அந்த 1 லாட் 2 லாட்டுக்குலாம் மார்க்கெட் நவராது, அவனுங்க அடிப்பானுங்க 1000 2000 லாட். அப்ப அவ்வளவு லாட்டுக்கு ஆர்டர் யார் ஃபில் பண்ணுவா, மார்க்கெட்ல ஒருத்தன் வித்தாதான் ஒருத்தன் வாங்க முடியும், கரெக்டா? அப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே இதெல்லாம் சின்ன ஒரு பிட் ஸ்டாப். இங்க வந்த உடனே ஒரு சின்ன ரிவர்ஸ் ஆகிற மாதிரி சிம்பிள் மார்க்கெட்ல கிரியேட் பண்ணி எல்லாரும் செல் ஆர்டர் ஃபில் பண்ணணுங்க. ஆனா அந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் பை ஆர்டர் ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. 1000 செல் ஆர்டர் இங்க ஃபில் ஆன உடனே அவங்களோட 1000 லாட் பை ஆர்டர் ஃபில் ஆகி அச்சு நவுத்தி மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கும். இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு பிட் ஸ்டாப் தான். அந்த லெஃப்ட் சைட்ல வர எல்லா பீடியரையுமே ரைட் சைடு போறப்போ ஒரு சின்ன சின்ன பிட் ஸ்டாப்பா யூஸ் ஆகும். புரியுதா? இப்போ உங்களுக்கு என்ன ஹோம் ஒர்க்னா பிடிசி சார்ட் எடுத்துக்கோங்க. பிடிசி ஆகணும், கோல்டு சார்ட் எடுத்துக்கோங்க. கோல்டு சார்ட் எடுத்துக்கிட்டு 4 hour டைம் ஃப்ரேம்ல எவ்வளவு தூரம் வருது உங்களுக்குலாம் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. கைஸ் உங்ககிட்ட தான் கைஸ் கேக்குறேன். ஜனவரி 2022 வரை வருது. ஜனவரி 2024 வரைக்கும் வருதா? 22. ஓ 2022 வரைக்கும் போதா? சரி அவ்வளவு தூரம் போகணும். ஓகே, இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆன நாள்ல இருந்து வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் நான் சொல்ற பாட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நவம்பர் 14 2024. இப்ப இதுல இருந்து என்ன நான் பண்ண போறீங்கன்னா மொட்டையா போயிட்டு எல்லா எஃப்இஜியும் மார்க் பண்ண மாட்டீங்க. ஆனா இது நவம்பர் 2024 கூட ரொம்ப லாங்கா இருக்கு, பரவாயில்ல வீக்கெண்ட் தானே பண்ணுங்க. இங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல எஃப்இஜிஸ வரைய ஆரம்பிக்க போறீங்க. எல்லா எஃப்இஜியும் கண்ணுக்கு தெரியுற எஃப்இஜிலாம் வரைங்க. இந்த எஃப்இஜி எல்லாத்தையும் வரைஞ்சு முடிச்சுட்டு இதுல இந்த டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுது பாத்தீங்களா, ஆமா ப்ரோ சொல்லுங்க. அது எல்லாமே பிரீமியம்ல இருக்க எஃப்இஜி டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுறானா இல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கிற எஃப்இஜி டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுறானா, ஆஸ் பர் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றபடி. இப்ப இங்க இருந்து மார்க்கெட் இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டானா, அப்ப பைக்கு மாறுறான் மார்க்கெட். அப்ப பைனா எங்க இருக்கணும், டிஸ்கவுண்ட்ல இருக்க எஃப்இஜி ரெஸ்பெக்ட் ஆகுதான்றதை வாட்ச் பண்ண போறீங்க.
பிரீமியம்ல இருக்க எஃபிஜி டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீ பை பண்ண போற, அப்ப டிஸ்கவுண்ட்ல தான் பை பண்ணணும், பிரீமியம்ல பை பண்ண கூடாது. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி போட்டு 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 பார்க்க போறேன். எல்லா எஃபிஜியும் மார்க் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா அது ரொம்ப பெருசு. டைம் லைன்ன்றது 6-7 மாசம் 8 மாசத்துக்கோட டேட்டா நீ பண்ண போற. அது உனக்கே பண்ண தெரியும், பரவாயில்ல. குட்டி குட்டியாவே பண்ண, ஒரு 2 எஃபிஜி மார்க் பண்ண, ஒரு எஃபிஜி மார்க் பண்ண, பரவாயில்ல. ஆனா அது பிரீமியம்ல இருக்கா டிஸ்கவுண்ட்ல இருக்கா, அதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணி போடணும். நீ அதுக்கும் சார்ட்ல எனக்கு இந்த டூல் இருக்கணுமா ப்ரோனா, அது உன்னோட சாய்ஸ். இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா எனக்கு தேவை. பட் உனக்கு எது ரெஸ்பெக்டா இருக்குன்னு பார்த்தா போதுமா ப்ரோ, இல்ல எது டிஸ்கவுண்ட்டுக்கு வந்திருக்கோ அது மட்டும் தான் போதுமா? இப்ப இன்கேஸ் இந்த இடத்துல நான் இப்ப இந்த 2 எஃபிஜி வரைஞ்சேன்ல, இப்ப நான் பிரீமியம் டிஸ்கவுண்ட் போடாம இந்த 2 எஃபிஜி வரைகிறேன். ஓகே, இது டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு, லிக்விட்டி தேடி போறோம். லிக்விட்டி தான் தேடி போனோம், ஏன் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டுக்கு வரா. இங்க இருக்க இது வந்து ஈக்குவலோ மார்க்கெட் தூக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இங்க டிஸ்ரெஸ்பெக்ட் ஆனது பிரீமியம் எஃபிஜியா டிஸ்கவுண்ட் எஃபிஜியா, அது எனக்கு தெரியணும்ல. ஆனா இங்க இருக்க எஃபிஜி ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. அப்ப இவன் ஏன் ரெஸ்பெக்ட் ஆனா, இவன் ஏன் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆனா, இவன் பிரீமியம் இவன் டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி போட்டு நீங்க பார்க்க போறீங்க. புரிஞ்சுதா? பண்ணிடலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா?